Hi friends, welcome to Modern Village Vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி நீடில் பண்ணக்கூடிய ஒரு ஹெவி பீட் ஒர்க் டிசைனை நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பீட் ஒர்க் நெக் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுல் நெக் டிசைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக நம்ம மாடர்ன் வில்லேஜ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஹெவி பிரைடல் வேர் நெக் டிசைன். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நெக் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும் ஒரு லேயர். ஸோ இப்படி தான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ அதுக்கு அடுத்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா நீடில் சைஸ் நம்பர் 10 அந்த நீடில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் மட்டும்தான் நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். நார்மல் ஹெம்மிங் நீடில் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த நீடில் எடுத்து த்ரெட் செல்ஃப் கலர் த்ரெட் போட்டு இந்த மாதிரி ஒரு 4 சுகர் பீட்ஸ் எடுத்து கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா அதுக்கு பக்கத்துலேயே அகைன் நீடில் உள்ளே விட்டு வெளியில் எடுத்து அதே மாதிரி மறுபடியும் ஒரு 4 சுகர் பீட்ஸ் எடுத்து இந்த லைனை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 4 பீட்ஸாக எடுத்து நான் ஃபுல் லேயரும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் லேஸ். ஸோ ஸ்டோன் லேஸில் பார்த்தீங்கன்னா 2 சைஸஸ் இருக்குது, ஸ்மால் சைஸ் அண்ட் பிக் சைஸ் இருக்குது. நார்மலாக எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டோன் லேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டோன் லேஸ் எடுத்துக்கிட்டு சுகர் பீட்ஸ்க்கு அடுத்த லேயராக வந்து ஸ்டோன் லேஸ் வச்சு கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 4 ஸ்டோன்ஸ் 5 ஸ்டோன்ஸ் கேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக 4 to 5 சுகர் பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ஸோ இதே மாதிரி ஃபுல் நெக் லைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் ஃபுல் நெக் லைன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் லேஸை யூஸ் பண்ணி ஃபுல் நெக் லைன் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே டாட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இந்த டாட்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆன்டிக் பீட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ மீடியம் சைஸ் இதுதான் மீடியம் சைஸ் ஆன்டிக் பீட். இந்த பீட்ஸை யூஸ் பண்ணி அந்த டாட் எல்லாத்துலேயும் ஸ்டிச் பண்ணி டாட்டை ஃபில் பண்ண போகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு மீடியம் சைஸ் ஆன்டிக் பீடாக எடுத்து அந்த டாட் மார்க் பண்ணிக்கிற இடத்துல எல்லாம் ஸ்டிச் பண்ணுங்க. இதை சுற்றி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சென்டர் பார்ட் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கொஞ்சம் பிக் சைஸ் பீட்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சுகர் பீட்ஸ் ஃபில்லிங்கில் அங்கே கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் தெரியும் போது அது வந்து ஒரு நியூ லுக் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மீடியம் சைஸ் ஆன்டிக் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டே வரோம் நம்ம. இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். பீட்ஸ் அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த லைனில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து ஒரு மார்க் லைன் தான். இதுக்குள்ளே வந்து நம்ம சுகர் பீட்ஸை ஃபில் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு மார்க்கிங் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் உங்களுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டுருக்கேன். ஸோ இது பாருங்கள், இப்படி தான் ஃபைனல் லுக் இருக்கும் நம்ம சுகர் பீட்ஸ் முடிச்சிட்டோம்னா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நீடில் இன்சர்ட் பண்ணி வெளில எடுத்துக்கோங்க. ஒரு 4 சுகர் பீட்ஸ் எடுத்துட்டு
ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணுங்க. ஸோ இது வந்து இந்த ஆர்டரில் தான் இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படி கிடையாது. நம்ம மாறி மாறி பண்ணும்போது தான் வந்துட்டு இந்த லுக் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரே ஆர்டரில் பண்ணீங்கன்னா யூனிஃபார்மாக ஒரே ஆர்டரில் தான் வரும். ஸோ அகைன் வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஸ்பேஸில் வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்து நம்ம இதே மாதிரி மறுபடியும் ஒரு 4 சுகர் பீட்ஸ் கோர்த்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 4 பீட்ஸாக எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து சைடு ஸ்டிச்சஸ் கொடுக்க தேவையில்லை, அப்படி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம், நின்றும் ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ 4 or 5 அதுக்கு மேலே எடுக்காதீங்க. 4 ப்ரிஃபரபிள் தான். அதுக்கு மேலே இந்த சுகர் பீட்ஸும் எடுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸோ அகைன் இந்த மாதிரி அடுத்த ஆப்போசிட் பிளேசஸில் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒரு 4 சுகர் பீட்ஸ் எடுத்து இதே மாதிரி இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் வந்து இந்த நெக்லைனோட அவுட்லுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அங்கங்கே இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஆன்டிக் பீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அது அங்கங்கே அந்த லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அரபு ஷேப் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து என்னென்னா இந்த இடத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும் கிளாஸ் மார்க்கரை யூஸ் பண்ணி. ஸோ நான் ஆல்ரெடி பாதி ஒர்க் வந்து முடிச்சிட்டேன். ஒரு ரிமைனிங் பாதி ஒர்க் தான் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மார்க் பண்ண பிளேஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளில எடுத்துட்டு ஒரு ஸ்மால் சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் கோர்த்துக்கோங்க. ஒரு ஸ்மால் சைஸ் ஆன்டிக் பீட் ஒன்று ஒரு சுகர் பீட் ஒன்று கோர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த அரும்பு ஷேப் வந்துடும். ஸோ இது இல்லாமல் விட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த நெக் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும். ஸோ இந்த 2 பீட் ஒர்க் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த சைடில் பண்ணியிருக்க மாதிரி தான் பண்ண போகிறேன் நான். ஒரு ஸ்மால் சைஸ் ஆன்டிக் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட். ஸோ இது ரெண்டையும் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அது இது மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக அந்த அரம்பு மாதிரி ஒரு டிசைன், அவுட்டர் டிசைன் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஸ்பேஸ் தான் ரொம்ப பிளைனாக இருக்கு இல்லையா. ஸோ அங்கே ஒரு குட்டி குட்டி பீட்ஸ் புட்டாக வைக்கணும். அதுக்காக அங்கங்கே ஒரு பிளேஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஆன்டிக் பீடை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அதை சுற்றி ஒரு ரவுண்ட் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எடுத்துட்டு அகைன் பீட்ஸ் பக்கத்துலேயே நீரில் எடுத்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அவ்வளோ லென்த்து அவ்வளோ நம்பர்ஸ் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஸோ பக்கத்துலேயே நீரில் இன்சர்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப் வரும். அது ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து ப்ரெஸ் பண்ணி 3 சைடு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பீடை சுற்றி ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இதே மாதிரி சைடு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வந்துருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹெவி பீட் ஒர்க் நெக் டிசைன் முடிஞ்சிருச்சு. ஆரி ஒர்க்கில் பண்ணுற மாதிரி நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.